காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற பெயருள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் என்பதாகும். கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். ஐயா, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக் கடவது. மரியாள் எலிசபெத்தை சந்திக்கிறாள். கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மரியாளே, எனதருமை மரியாளே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள். உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டது. உன் வாழ்த்துதலை கேட்டவுடனே என் வயிற்றில் உள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் இரட்சகராகிய தேவனில் என் ஆவி களி கூறுகிறது. இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். என் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? கற்புக்கரசி, மாதர்குல மாணிக்கம் அவள். மரியாள் கற்பந்தரித்திருக்கிறாள். இதை என்னால் நம்பவே முடியவில்லை. நான் ஒன்று செய்வேன். ரகசியமாய் அவளுக்கும் எனக்கும் உள்ள திருமண ஒப்பந்தத்தை முறித்து விடுவேன். என்னால் அவள் அவமானப்படக்கூடாது. என்னால் எந்த இழுக்கும் அவளுக்கு வரவிட மாட்டேன். அப்படியே செய்வேன். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. மரியாளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆண்டவரே, ஆண்டவரே, என் தேவனே, உமது வார்த்தையின்படியே மரியாளை ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தராயனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது கட்டளை கட்டளை கட்டளை. மரியா, மரியா, கேட்டியா? குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தராயனால கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால நாம நம்ம தகப்பன் தாவீதின் ஊராகிய பெத்லெகேமுக்கு சீக்கிரமாய் போகணும். புறப்படுமா? சீக்கிரம் புறப்படு. ஓ சரி, அப்படின்னா இன்றே புறப்படலாம். ஐயா, ஐயா, யாரதே? சத்திரத்துல இடம் இருக்குதா ஐயா? சத்திரத்துல இடம் இருக்குதா ஐயா? என் மனைவி வேற பிரசவ வலியினால துடிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா, துடிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா. உதவி பண்ணுங்க ஐயா, உதவி பண்ணுங்க. குளிர் வேற வாட்டுது ஐயா. சத்திரத்துல இடமெல்லாம் நிறைஞ்சு போச்சுதே. அட, நான் என்ன செய்யறது? சரி, அந்த பக்கம் ஓரமா போய் தங்கிக்குங்க. போங்க போங்க. மரியா, நான் என்னமா செய்யறது? சத்திரக்காரன் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாம்மா, இடம் இல்லைன்னு சொல்லிட்டான். இந்த மாட்டு கொட்டில வைக்கோல் போட்டு நாம குழந்தைய கடத்தலாம். குளிர் வேற வாட்டுதே, மூட துணி கூட இல்லையே. ஆண்டவரே, எங்களை காப்பாத்துங்கப்பா, எங்களை காப்பாத்துங்க. உன்னத தேவனுக்கே மகிமை, உலகில் சமாதானமாமே. காரிருள் நீங்கிட காசினி மிடிலே, கதிரொளியாய் ஜெனித்தார். அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். மாட்டுக்குட்டிலில் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வானதூதனால் அறிந்து கொண்ட மேய்ப்பர்கள் பாலகனை கண்டு களித்து ஆடிப்பாடி மகிழ்கின்றனர். ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டம் போடுது, அத்தரித்து ஆய கூட்டம் பாட்டு பாடுது. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டம் போடுது, அத்தரித்து ஆய கூட்டம் பாட்டு பாடுது. மேசியா பிறந்தார், மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் நீக்க பிறந்தார். மேசியா பிறந்தார், மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் நீக்க பிறந்தார். ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டம் போடுது, அத்தரித்து ஆய கூட்டம் பாட்டு பாடுது. ஆகாய வீதியிலே தூத தோன்றவே, ஆஹா இது விந்தையன மேய்ப்ப கூறவே. ஆகாய வீதியிலே தூத தோன்றவே, ஆஹா இது விந்தையன மேய்ப்ப கூறவே. வெத்தலையின் சத்தியத்தில் இரட்சகர் பிறந்தார், மாடடையும் குடியினிலே மன்னவன் பிறந்தார். பட்டுப்பாடும் தூதரும் பறந்திடும் தூயரும் கூட்டமாக செய்தி சொல்ல மீட்பெரும் வியனார். பட்டுப்பாடும் தூதரும் பறந்திடும் தூயரும்
செய்தி சொன்ன மேய்ப்பரும் வியந்தார். மேசியா பிறந்தார், மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் மீட்க பிறந்தார். மேசியா பிறந்தார், மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் மீட்க பிறந்தார். ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டம் போடுது, ஆர்ப்பரித்து ஆயர் கூட்டம் பாட்டு பாடுது. ராஜாதி ராஜ ராஜகுல திலக ராஜ விக்கிரம வீர சூர தீர ஏரோது மாமன்னர் வருகிறார் வருகிறார் வருகிறார். மாமன்னர் ஏரோது வாழ்க, மாமன்னர் ஏரோது வாழ்க, மாமன்னர் ஏரோது வாழ்க. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. கீழ் தேசத்திலிருந்து சாஸ்திரிகள் தங்களை காண வந்திருக்கின்றனர். அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து இங்கே நிறுத்துங்கள். ஏரோது ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது குற்றம் என்றும் வாழ்க. உமது ஏகாதிபத்தியம் என்றென்றும் வாழ்க. நீங்கள் என்ன காரியமாக இங்கு வந்தீர்கள்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பார்க்க ராஜாவின் அரண்மனையை நாடி வந்தோம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். என்ன சொன்னீர்? ராஜாவா? யாரது? யூதருக்கு ராஜா? என்னை தவிர வேறு யாரை குறிப்பிடுகிறீர்கள்? யூதருக்கு ராஜாவாக வேறு யார் பிறந்திருக்க கூடும்? ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. ராஜ நட்சத்திரத்தை கண்டுதான் நாங்கள் ராஜ அரண்மனையை தேடி வந்தோம். கேட்டீர்களா இந்த சாஸ்திரிகளின் கூற்றை? பிரதான ஆசாரியர்களே, வேதபாரகரே, எனது அருமை தோழர்களே, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்பதை திட்டமாக யாராவது எனக்கு கூற முடியுமா? என்னை தவிர வேறு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை குறித்து கலக்கமடைகிறேன். குழப்பமடைந்த எனக்கு ஏதாவது விளக்கம் கூறுங்கள். யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. மன்னா, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை அழைத்துச் சென்று நமது ஆலோசனை மண்டபத்தில் நிறுத்துங்கள். ஓ சாஸ்திரிகளே, நீங்கள் கண்ட நட்சத்திரம் என்ன காலத்தில் காணப்பட்டது என்பதை எனக்கு தெரிவித்தீர்கள். நீங்கள் சென்று பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரித்து பின்பு எனக்கு அறிவிங்கள். நானும் வந்து அதை பணிந்து கொள்ள வேண்டும். நாயர் மூவர் கீழ் தேசம் விட்டு வந்தோம் வெகு தூரம். கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம்.
உலகை மந்த ராஜாவே உம்மை நித்திய வேந்தன் என்றே கிரீடம் சூடும் நற்பொன்னை நான் வைத்தேன் உன் முன்னமே. ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்க நட்சத்திரம். வெள்ளை தோழம் நான்கிலே கொண்டு வந்தேன் கடவுளே துஷ்ட பாவபாரம் தாங்கி மறித்தானீவரே. ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வழி காட்டி செல்லும் குந்தன் மங்க நட்சத்திரம். தூபவர்க்கம் நானிவே தெய்வம் என்று தெரிவித்தேன் ஜெபதூபம் ஏறெடுப்பேனும் பாதம் ஆணிவே. ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்க நட்சத்திரம். நீங்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம். ஆம், தேவதூதன் எச்சரித்தபடியே நாம் ஏரோதினிடத்திற்கு போக வேண்டாம். வேறு வழியாக நமது தேசத்திற்கு போய்விடுவோம். அப்படி செய்வதுதான் மிகவும் நல்லது.